சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் திருக்கோயில் 5 நிலைகளை கொண்ட கோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் கொடிமரமும் உள்ளே நந்தி முன் இருக்க மூலவர் திருவேட்டீஸ்வரர், தாயார் செண்பகாம்பிகை, 63 நாயன்மார்கள் தேவாரம் பாடிய திருக்கோயில். மேலும் விநாயகர், முருகப்பெருமான், துர்கை, மகாவிஷ்ணு, சூரிய பகவான், அதிகார நந்தி, நடராஜர் சன்னதியும் உள்ளது. இத்திருத்தலத்தில் யோக தட்சிணாமூர்த்தி பகவான் இடதுகாலை மண்டியிட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். திருவேட்டீஸ்வரர் சுவாமி கோயிலின் தலவிருட்சமாக செண்பக மரமும் தல தீர்த்தமாக செண்பக தீர்த்த குளமும் உள்ளது. பைரவர், நவகிரக சந்நிதியும் தனியாக உள்ளன. இத்திருத்தலத்தில் சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் தனித்தனி கொடிமரமும் உள்ளது. மேலும் முருகப்பெருமான் சந்நிதியில் தனி கொடிமரமும் என 3 கொடிமரம் உள்ள திருத்தலம். எல்லா கோயிலிலும் அர்த்தஜாம பூஜை நடைபெறும். அப்பொழுது சுவாமியின் பாதமே கொண்டு செல்லப்படும். ஆனால் திருவேட்டீஸ்வரர் ஆலயத்தில் சிவனே அர்த்தஜாம பூஜையின் போது பள்ளியறை செல்லுகிறார். திருவேட்டீஸ்வரரை இந்திரன் வந்து வணங்கிய தலம் ஆதலால் புரட்டாசியில் இந்திரனுக்கு விழா எடுக்கப்படுகிறது. சுவாமி, தாயார் சன்னதி முழுவதும் காய்கறிகள், கனிகள் மற்றும் இனிப்பு வகைகள் அலங்காரமும் செய்யப்பட்டிருக்கும். தினசரி காலை முதல் பூஜையாக சுவாமிக்கு அருகில் ஸ்படிகலிங்கம் அருகில் நவகிரகங்களுக்குரிய நவரத்னங்களையும் வைத்து அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியம் மற்றும் மலர்கள் வைத்து பூஜை செய்கின்றனர். சிவபெருமானுக்குரிய 300 திருமந்திரங்கள் கூறி ருத்ராட்சதை அர்ச்சனை செய்யப்படுவதால் இத்திருத்தலம் காளஹஸ்திக்கு இணையான ராகு கேது தோஷம் நீக்கும் தலமாக திகழ்கிறது. தான் செய்த தவறுக்கு வருந்தக்கூடியவர்கள் மற்றும் நாகதோஷம் உள்ளவர்கள் நீங்க இத்திருக்கோயில் திருவேட்டீஸ்வரரை வழிபட்டால் அனைத்து தோஷமும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அமுதத்தை உண்டு நாகத்தலையை கொண்டு கேது பகவானும், பாம்பு உடலை கொண்டு ராகு பகவானும் அழியா தன்மையை பெற்றுக் கொண்டனர். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அந்த கிரகங்களின் உரிய மலராக உள்ள மந்தாரை, செவ்வரளி, கொள்ளு தானியமாக உளுந்து உள்ளிட்டவற்றை திருவேட்டீஸ்வரருக்கு படைத்து வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும். ஓம் நம சபாபியஸ் சபாபதிபியஸ்ச வோ நமோ நமः. யஷிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்கலா தயோ சம்ஸ்மரணாத் பும்ஸ்யாத் சர்வதோ ஜெயமங்கலம். சம்பகாம்பிகா சமேத பார்த்த பிரகரேஸ்வர சிவாய நமः. எல்லாம் வல்ல அடியனுடைய திருநாமம் சத்யோஜாத சுப்பிரமணிய விஜயகுமார் சர்மன் குருக்கள், திருவட்டீஸ்வரன் பேட்டை எனும் க்ஷேத்திரம் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ளது. இங்கே அம்பிகை உடனமர் திருவட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் 7ஆம் நூற்றாண்டு காணப்படுகிறது. ஆற்காடு நவாபு காலத்தில் இக்கோவில் இருந்ததாக ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. இக்கோயில் விசேஷம் மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் பார்த்தசாரதி என்ற மகாவிஷ்ணு க்ஷேத்திரம் அருகே உள்ளது. அந்த க்ஷேத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தேரோட்டியாக இருந்தால் அச்சமயத்தில் சிவபூஜை அன்றாட செய்வார்கள் அவர்கள். அந்த சமயத்தில் இங்கே ஸ்வயம்பு மூர்த்தியாக திருவட்டீஸ்வர சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். இந்த சுவாமிக்கு அவருக்கு பாரத அந்த போர்லேயே அவருக்கு சுவாமிகிட்டேருந்து பாசுபதாஸ்திரம் என்ற அஸ்திரம் வேண்டுவதற்காக
தவம் புரிந்ததாக இந்த க்ஷேத்திரத்துடைய மகத்துவம். இக்ஷேத்திரம் சம்பகாரண்யம் என்று அழைக்கப்படும். ஸ்தல புராணம் சம்பகாரண்ய க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றன. சண்பக தடாகம் என்று குலத்தின் திருநாமம் உண்டு. க்ஷேத்திரத்தில் ஸ்தல விருட்சமாக சண்பக மரமும் இங்கே அள்ளி காடு இருந்ததாகவும் இந்த புதரில் சுவாமி மறைந்ததாகவும் பல ஆண்டு காலமாக சுவாமி அந்த புதரில் இருந்ததாகவும் அச்சமயத்தில் ஆற்காடு நவாப் அவருடைய மானியமாக இந்த இடம் இருந்தது. பசுமாடு ஒன்றை இங்கே புல்மேய விட்டிருந்தார்கள். அச்சமயத்தில் தானாகவே அந்த புதரில் பால் சுரந்தது. அது ஒரு சில நாட்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அச்சமயத்தில் இந்த புதரில் பார்த்தீங்கன்னா சுவாமி பரமேஸ்வரரானவர் சுயம்பு மூர்த்தியாக காணப்பட்டார். இந்த சுவாமியுடைய சம்ஸ்கிருத திருநாமம் பார்த்த பிரகரேஸ்வரர். அதாவது பாசுபதாஸ்திரம் என்ற அஸ்திரம் பெறுவதற்காக அர்ஜுனரானவர் சுவாமியை நோக்கி தவம் புரிந்தார். சுவாமி எளிதாக அந்த அஸ்திரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரமே அவரை சோதிக்கிறதுக்காக, அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக சுவாமி வேடுவ ரூபமாக அவரை ஆட்கொண்டார். அச்சமயத்தில் சுவாமி தான் வந்திருக்காரு என்று உணராமல் அர்ஜுனர் சுவாமி மேலே அன்பு பாய்ந்துருவார். அதனால் சுவாமி மேலே வலது பக்கத்தில் பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதுவே திருவட்டீஸ்வரர் என்று சுவாமியோட திருநாமம் உண்டு. அர்ஜுனர் பூஜை பண்ணுறதுனால பார்த்த பிரகரேஸ்வரர், அர்ஜுனனால் அடிக்கப்பட்டனால சுவாமிக்கு பார்த்த பிரகரேஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் ராகு கேது பரிகாரஸ்தலம். சுவாமியுடைய மின் மண்டபத்தில் மேல் நோக்கி பார்த்தேன்னா கிரகணம் பண்ணுற அந்த ஒரு சிற்பமானது இந்த கோயிலில் எங்கும் காண இல்லாமல் விசேஷமான அங்கமாக இருக்கும். சூரியரை ராகு கிரகணம் பண்ணுற மாதிரியும் சந்திரனை கேது கிரகணம் பண்ணுற மாதிரியும் இந்த க்ஷேத்திரத்துடைய விசேஷமாக இந்த பரிகார ஸ்தலமானது அமைந்துள்ளது. இந்த க்ஷேத்திரத்தில் கல்யாண தடை, புத்திரசந்தானம் ஏற்படுதல், உத்தியோகம் ஸ்திரமாக ஏற்படுவதற்காக ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருந்தால் இந்த க்ஷேத்திரத்தை விசேஷமாக பரிகார ஸ்தலமானது இந்த க்ஷேத்திரத்தில் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது ஒரு விசேஷம் இங்கே. மற்றபடி எல்லா உற்சவங்களும் உண்டு. சித்திர மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரை. சித்திர மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை தீர்த்தமாக கொண்டு தீர்த்தவாரி உற்சவத்தை கொண்டு முதல் 10 நாள் மகோத்சவமானது நடைபெறும். முதலாம் கொடியேற்றத்துடன் தொடங்கி 3ஆம் நாள் அதிகாரந்தி சேவை, 5ஆம் நாள் ரிஷபவாகன சேவை, 7ஆம் நாள் திருத்தேர் ரதோத்சவமானது, 8ஆம் நாள் மாலை 63 நாயன்மார்களுடன் சுவாமி கைலங்கிரிவான காட்சி, 10ஆவது நாள் அதிகாலை நடராஜர் உற்சவமும் தீர்த்தவாரி உற்சவமும், மாலை திருக்கல்யாணம், கொடி இறக்கம் என்று 10 நாட்களும் விசேஷமாக மகோத்சவமானது நடைபெறுகிறது. விழாக்கால சிறப்பாக சித்திரை மாதம் பிரம்மோற்சவம், வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், புரட்டாசி மாதத்தில் மகாளய அமாவாசை, நவராத்திரி, மாசி மகத்தில் தீர்த்தவாரி, பங்குனி உத்திரம் என வருடந்தோறும் விழாக்கள் நடைபெறும். இத்திருத்தலத்தின் சிறப்பே காளஹஸ்தியில் கூட காண முடியாததை திருவேட்டீஸ்வரர் திருத்தலத்தில் மூலவர் சன்னதி, தாயார் சன்னதியின் தலைக்கு மேலே உத்திரத்தில் ஸ்ரீசக்கரம் நடுவில் இருக்க இரு பக்கமும் ராகு கேது பாம்பு வடிவில் சூரியனையும் சந்திரனையும் விழுங்குவது வேறெங்கும் காண இயலாத காட்சி வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. ஆதலால் தென்னகத்தின் மற்றொரு காளஹஸ்தியாகவே திருவேட்டீஸ்வரர் திருக்கோயில் ராகு கேது தோஷம் நீக்கும் தலமாக விளங்குகிறது. ராகு கேது தோஷம் நீங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்திலும் நட்சத்திர கணக்கின்படி சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரத்திலும் பரிகாரம் செய்யலாம். தீர்த்த யாத்திரை வந்த அர்ஜுனன் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை வழிபட்டு பின்னர் சிவபெருமானை வழிபட
தேடி செண்பகவனத்திற்கு வர அங்கு வந்த காட்டுப்பன்றியை அம்பெய்தி கொல்ல இதை அறிந்த சிவபெருமான் அர்ஜுனனிடம் விளையாட வேடனாக வந்து பன்றிக்கு உரிமை கொண்டாட கோபம் கொண்ட அர்ஜுனன் வேடன் மீது அம்பெய்தினார். அம்பு தலையில் பட்டு ரத்தம் வழிய வந்திருப்பது சிவபெருமான் என அறிந்து அர்ஜுனன் சிவனிடம் மன்னிப்பு கோரினார். இதை அடுத்து மன்னித்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் வழங்கி ஆசி வழங்கினார். எனவே வேடன் உருவத்தில் சிவபெருமான் காட்சி தந்ததால் ராகு கேது தோஷம் தீர மற்ற கோயில்கள் தமிழகத்தில் திருவேட்டீஸ்வரர், திருமயம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் மற்றும் ஆந்திராவில் காளஹஸ்தி என்பது ஐதீகப்படி நம்பப்படுகிறது.